கபடியில கோல்டன் ரேட்னா என்ன? பொதுவா ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் லீக் ஸ்டேஜ்ல மேட்ச் டை ஆனா ரெண்டு டீம்ஸ்க்கும் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதுவே பிளே ஆஃப்ஸ்ல மேட்ச் டை ஆனா டை பிரேக்கர் ஆடி யாரு வின்னர்னு டிசைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் டை பிரேக்கரும் டை ஆனா அப்பதான் இந்த கோல்டன் ரேட் ரூல் அப்ளை பண்ணுவாங்க. கோல்டன் ரேட்ல முதல்ல டாஸ் போடுவாங்க. டாஸ் வின் பண்ற டீமுக்கு மட்டும்தான் ரேட் போக சான்ஸ் கிடைக்கும். அதுவும் ஒரே ஒரு ரைடு தான். அந்த ரைட தான் கோல்டன் ரேட்னு சொல்லுவாங்க. கோல்டன் ரேட்ல டை பிரேக்கர் மாதிரியே பால் லைன் போனஸ் லைன் ஆயிரும். ரைடர் அந்த பால் கிராஸ் பண்ணிட்டு திரும்ப வந்தாலே அந்த ரைடிங் டீம் வின் பண்ணிடுவாங்க. இதுவே டிஃபென்ஸ் டீம் அந்த ரைடரை பால் கிளைனை கிராஸ் பண்ண விடாம தடுத்துட்டாலோ இல்ல அந்த டிஃபெண்டரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டாலோ அந்த டிஃபென்ஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க. இந்த கோல்டன் ரைட்ல டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாஸ் வின் பண்ற டீமுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் கிடைக்கும். ப்ரோ கபடி லீக் ஹிஸ்டரியில இது வரைக்கும் கோல்டன் ரேட் நடந்ததே இல்ல. இந்த வருஷம் லீக் ஸ்டேஜ்லயும் டைடு மேட்சஸ்க்கு டை பிரேக்கர் இருக்கிறதால கோல்டன் ரேட் வரதுக்கான வாய்ப்பு இந்த சீசன் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இத பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.